ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் சொல்வதை மட்டும் ஒரு நிமிஷம் கேளுங்கள். வாழ்க்கையில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக எடுக்கும் மனதுக்கு வாருங்கள். சிலர் இங்கு அவசரமாக முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆனால் அது எல்லாம் சரி வருவது கிடையாது. ஆனால் அதுவே பொறுமையாக ஒருவன் முடிவெடுக்கும் பொழுது அவன் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். நான் உனக்கு இப்பொழுது சொல்லுவது, எல்லாவற்றிலும் அவசரமாகவே நீ எல்லாவற்றையும் செய்யும் பொழுது சில பிரச்சனைகளானது வருகிறது. உன்னுடைய மிகப்பெரிய ஒரு பலம் எது தெரியுமா? நீ வணங்கும் தெய்வம் எதுவாக இருந்தாலும் உன்னை காப்பாற்றி விட்டு விடுகிறது. உன்னுடைய பலவீனம் அவசரப்படுவது. அவசரப்பட்டு நீ எத்தனை விஷயங்களை வாழ்க்கையில் நீ இழந்திருக்கிறாய் என்று பார்த்தாயா? கண்களை நன்றாக திறந்து பார். பொறுமையாக செய்பவன் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறுகிறான். அவசரப்பட்டு செய்பவன் யாரும் இங்கு முன்னேறுவது கிடையாது. அதனால்தான் நான் எப்பொழுதுமே சொல்வேன், தங்கமே, கவலையா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மனதையும் உடம்பையும் எப்பொழுதும் விட்டுவிடாதீர்கள். மனமும் உடம்பும் மிக மிக முக்கியம். கடைசி வரைக்கும் யார் உங்கள் கூட வருவார் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களோடு வருவது உங்களுடைய உடம்பும் மனமும் மட்டுமே. உங்களுக்கு அழுகை வந்தால் முதலில் உங்களுடைய கைதான் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம். இன்பமாக வாழும் வழியை பாருங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அவமானத்திற்கும் கஷ்டத்திற்கும் விடிவு காலம் வரப்போகிறது. எத்தனை பேர் வேண்டுமானாலும் சொல்லலாம், இது உனக்கு கஷ்டமான நேரம் என்று. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ மனதுக்குள் வைத்துக்கொள். 1000 பேர் எது வேண்டுமானாலும் பேசட்டும், எந்த ஒரு விஷயம் வேண்டுமானாலும் பேசட்டும், உனக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை என்பது போலவெல்லாம் சொல்லட்டும். ஆனால் உன்னுடைய மனதுக்கு தோன்றும், இந்த காரியத்தை இப்பொழுது செய்தால் நல்லபடியாக இருப்போம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்று. அதே போலவே உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே செய். மற்றவர்களுக்காகவோ இல்லை வேறு யார் ஒருவருக்காகவோ உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய ஆசையையும் உன்னுடைய கனவுகளையும் விட்டுவிடாதே தங்கமே. ஊரே பார்த்து கண் வைக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் நிறைய விஷயங்கள் அழகாக மாறப்போகிறது. நிறைய பேர் சொல்லலாம், இந்த விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடக்கும், இப்படி உன் வாழ்க்கை போகும், அப்படி உன் வாழ்க்கை போகும் என்று. ஆனால் அதெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. நீ எதை நம்பிக்கையோடு, தெய்வத்தின் உத்தரவு கேட்டு எதை நீ நம்பிக்கையோடு செய்கிறாயோ அதில் வெற்றி பெறுவாய். அது எப்படி உனக்கு இருக்கும் என்றால் மிக மிக அற்புதமாக இருக்கும். காலம் உன்னை சோதிக்கிறது, தெய்வம் உன்னை கைவிட்டு விட்டது, இதற்கு மேல் நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்பவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல். ஏனென்றால் தெய்வம் யாரையும் எப்பொழுதும் சோதிப்பது இல்லை. மற்றவர்கள் யார் என்னென்ன செய்கிறார்கள், எந்தெந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்கிறார்கள் என்பதை மட்டுமே தெய்வமானது உன்னை புரிய வைக்கிறது, உணர வைக்கிறது. ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாத சிலர் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்து கலைத்து விடுவார்கள். நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே. நீ ஊரே பார்த்து கண் வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் இன்பங்களானது வரும். அந்த இன்பத்தில் நீ மிதப்பாய். கண்டிப்பாக நீ சோர்ந்து போன ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெற்று கடைசி வரைக்கும் நீயாக இருப்பாய். சிலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறாயா? மற்றவர்களுக்காக நடிப்பார்கள். உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் நீ யாருக்காகவும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் சரிதான். நடிக்க வேண்டிய அவசியம் அல்ல. யாரும் உனக்கு ஒருவேளை வந்து சாப்பாடு போட போவது கிடையாது. நீயே உழைக்கிறாய், நீயே சாப்பிட போகிறாய். இதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக நடித்து கொண்டு பேசுவது, இதெல்லாம் வேண்டாம். மற்றவர்கள் உன்னை பார்த்து எப்பொழுதுமே பரிதாபமாக, பார் இவள் எப்படி இருந்தாள், இவள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று பரிதாபமாக பார்த்தால் கூட நீ அதெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. ஏன் தெரியுமா? கண் வைக்காமல் இருக்கட்டும். காலம் முழுவதும் உனக்கு உறுதுணையாகவும்
உனக்கு பாதுகாப்பாகவும் உனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தானியங்களையும் எல்லா அற்புதத்தையும் ஏற்படுத்தி தருவது இந்த சாயுடைய வேலை. இந்த சாய் உங்களுக்காகத்தான் உங்களோடு இருக்கிறேன். எனக்கு உங்களை விட்டால் யார் சொல் பார்க்கலாம்? குடும்பம் என்றால் அது நீங்கள் தானே. நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் பிறக்கும் நேரம் வந்த பிறகு எனக்கு இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்று நினைக்காதீர்கள். சந்தோஷமான நேரம் வரும் பொழுது எல்லா விஷயத்தையும் பற்றி யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அற்புதங்கள் நடக்கும் நேரத்தில் குழப்பமும் வேண்டாம். எதற்கெடுத்தாலும் மனதை போட்டு இப்படியோ அப்படியோ என்று நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். ஒரு முடிவெடுத்தாயானால் நிச்சயமாக ஒன்று தெரிந்து கொள். முடிவெடுத்து விட்டாயானால் அதில் தீர்க்கமாக இரு. 1000 பேர் 1000 வார்த்தைகள் சொன்னாலும் எதை நினைத்தும் உடைந்து போகாது. இந்த சாய் எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் இருந்து உன்னை காவல் காத்து வாழ வைப்பேன். இந்த சாயுடைய வேலை உன்னை காவல் காப்பது மட்டுமே. உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? அமைதியாக சந்தோஷமாக சாய் இருக்கிறார் என்று தைரியத்தோடு வாழ்வது மட்டுமே உன்னுடைய வேலை. அமோகமான இன்பம் இருக்கும் நேரத்தில் எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சந்தோஷம் வரும் காலம் முழுவதும் கவலைகளோடே இருப்பேன் எப்பொழுதும் என்று நினைக்காதே. ஊரே கண்படும் அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். நீ எதில் விடாமுயற்சியோடு மேற்கொள்கிறாயோ அந்த விஷயத்தில் அற்புதங்கள் நடக்கும். நீயே எதிர்பார்க்காத வகையில் உன்னுடைய வளர்ச்சிகள் நிச்சயமாக மேலும் மேலும் வளர்ந்து உன் காலம் முழுவதும் இன்பத்தை கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. எல்லா இடத்திலும் நான் இருப்பேன். காலம் முழுவதும் உனக்கு யாரெல்லாம் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே நிச்சயமாக தண்டனை அனுபவிப்பார்கள். உனக்கு அம்மா அப்பா உறவு நண்பர்கள் அனைத்தும் இந்த சாயை நம்பி வந்த உன்னுடைய வாழ்வில் இனி ஒரு பொழுதும் ஒரு நாளும் துரோகம் என்பதற்கு இடம் கிடையாது. கவலை என்று சந்தோஷத்தை விட்டுவிடாதீர்கள். கவலை என்பது வாழ்நாள் முழுவதும் ஏதோ சிறு சிறு விஷயத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அது எதுவும் உங்களை மூழ்க வைக்காது. நீங்கள் நினைப்பது போல எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தோல்வி என்ற ஒரு விஷயத்தை அடைய மாட்டீர்கள். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காமல் நடப்பதுதான் சந்தோஷமும் சரிதான், சங்கடமும் சரிதான். எதுவுமே எதிர்பார்த்த நேரத்தில் நடக்குமா? நீயே சொல். எதிர்பார்த்த நேரத்தில் எதுவுமே இப்பொழுது எல்லாம் நடப்பது கிடையாது. ஆனால் கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்தது அனைத்தும் நடக்கும். பல்லாண்டு காலம் உன் வாழ்வில் நீ எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீக்குப்பிணி இல்லாமல் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருந்தாலே போதும், நான் மன திருப்தியோடு இருந்து விடுவேன். ஆனால் என்னுடைய பிள்ளை மட்டும் மன வருத்தத்தோடு இருந்தது ஆனால் எனக்கு அதை தாங்க முடியாது. என் பிள்ளைக்கு வேலையும் சரி, வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்களும் சரி, எல்லாவற்றையும் சரி செய்வேன். உன்னுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள். எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் மனதை விட்டுவிடாதே. மனமானது எப்பொழுதுமே மாறி மாறி யோசிக்கக்கூடியது. அதனால் அந்த மனதை மட்டும் நிலையாக வைத்து ஒரு காரியத்தில் நீ இறங்கினாயானால் நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும். காலம் முழுவதும் நான் இருப்பேன் உனக்காக. கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. தேடும் பொருள் கையில் கிடைக்கும். தேடும் உறவு உன் வாழ்க்கையில் வரும். பணத்திற்கோ மற்ற நல்ல விஷயங்களுக்கோ பஞ்சம் என்பதே உன் வாழ்க்கையில் வராது. கட்டாயமாக உன் வாழ்க்கையில் இருக்கும். மிக மிக பயங்கரமான கஷ்டத்தை எடுத்து உனக்கு சந்தோஷம் என்ற விஷயத்தை கொடுப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.